வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் ஃப்ரெண்டு ரமேஷ் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த இன்ஃபர்மேஷன் என் காதுக்கு வந்துச்சு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. எனக்கு இருக்கிறதுலே அவன் ஒருத்தன் தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால நான் என்ன பண்ணேன், என் கேங்ல ஒரு 4 பேர் இருக்கானுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ரமேஷும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேங்க. அவனுக்கு நாங்க எல்லாம் அட்வைஸ் பண்றோம். நான்லாம் மரணமா அட்வைஸ் பண்றேன். டேய், நீ செத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா, உங்களுக்கு கல்யாணம் வேற ஆக போயிடான்ட்டு பேசி முடிச்சோம். 4 பேரும் செருப்பு கொண்டு அடிச்சிட்டாங்க. ஏன் தானே யோசிக்கிறீங்க? அவன் வாழை பிடிக்கலன்னு சொன்னது இந்த வாழைய கெட்டு போய் 4 நாள் ஆச்சான். நாங்க கூட அவன் ஏதோ முட்டாத்தனமா சூசைட் பண்ணிக்க போறான்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ணி நாங்க குபீர்னு ஊந்து சிரிக்கிறோம். அது ரமேஷ் என்ன பண்ணா, ஊந்து சிரிக்கிறன்ற பேர்ல மலை மேல இருந்து கீழே ஊந்தான். அவனை போய் தேடுறோம், எங்க போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும், புரிஞ்சுதா? என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அவனுக்கு மோதிரம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கிற எல்லா நகை கடையிலையும் ஏறி இறங்கினா அந்த பரதேசி. அதுக்கப்புறம் ஒரு நகை கடை பிடிச்சி போய் அங்க போயிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த டிசைன்ல நல்ல மோதிரமா வாங்கி வச்சுக்கிட்டான். மறுநாள் காலையில ஊர் ஃபுல்லா நடந்து போறான் அந்த மோதிரத்தை மாட்டிக்கிட்டு. ஊர் மக்கள்லாம் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விளங்கிச்சா? விளங்கி இருக்காது. எதுக்கு கீழே பார்த்தாங்க தானே கேட்குறீங்க? அந்த பரதேஷ் பையன் மோதிரத்தை கை விரல்ல போடாம கால் விரல்ல போட்டு நடந்து திருச்சிருக்கான். கையில போட்டா தானே மோதிரம், காலில் போட்டா அதுக்கு பேர் நம்ம ஊர்ல மெட்டி இல்லையா? அதனால ஊர் மக்கள்லாம் அவனை பைத்தியக்காரத்தனமா பார்த்தாங்க. நானும் அவனை பிடிச்சி போட்டு கேட்டேன், ஏன்டா பைத்தியக்காரத்தனமா காலில் போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னாங்க. என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு விளங்கிச்சு. அவன் வாங்கினது 1/4 பவுன் மோதிரமா, அதனாலதான் அவன் காலில் போட்டு சுத்தி திரியிறேன்னா. சப்பாத்தி உருட்டுவது எப்படி? நிறைய பேர் வீட்டில் வந்து சப்பாத்தி உருட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு ஒன்று சொல்லித்தரேன். சப்பாத்தி உருட்ட போகிறேன், நல்லா பாருங்க. நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும். கௌதம், என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டியே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில் அவன் முன்னாடி இருக்கிற எல்லாரையுமே தூக்கிட்டான். முதல்ல 4 பேரை தூக்கினான். தூக்கின உடனே எல்லாம் பயந்து அவனுக்கு சல்யூட் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கே இருக்கிற வார்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தூக்கிட்டான். நீங்க எல்லாம் உடனே நினைச்சிருக்கலாம், தூக்கினான்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களேன்னு. அதுதான் கிடையாது. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு தண்டனை இருக்கு, அதுதான் தூக்கு தண்டனை. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததால தான் அவன் எல்லாரையும் தூக்கிட்டான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இருக்கிறதுலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. ஏன் தெரியுமா? ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து செயின் ஸ்மோக்கர், கண்டினியூஸாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். சிகரெட் இல்லைன்னா அவன் அவனாவே இருக்க மாட்டான். ஒரு சின்ன பிரேக் இருந்தாலும் போய் சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவான், அதுவும் கண்டினியூஸாக. அவனுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணேன், டேய் இது மாதிரிலாம் சிகரெட் பிடிக்காதடா, கண்டினியூஸாக பிடிச்சா கேன்சர் வந்துடும், ரொம்ப கஷ்டப்படுவேன், அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா, உன்னை நம்பி நிறைய குடும்பம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் அட்வைஸ் பண்ணேங்க. அவன் திருந்திட்டான். திருந்திட்டு 2 நாளுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தான். பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு போகிறாங்க. என்னன்னே தெரில. இந்த உலகத்தில் வந்து அட்வைஸ் பண்ணாலே யாரும் கேட்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு மூர்த்தி என்ன பண்ணால், எங்கே போனாலும் கவர் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தான். என்னடா இவன் திடீர்னு கவர் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது கவர் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ கூட நான் நினச்சேன், ஒரு வேளை லேப்டாப் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்காக கவர் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகும்போது கவர் எடுத்துகிட்டு போனான். அப்பயே நினச்சேன், சரி காய்கறி வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பான்னு. அப்புறம் பார்த்தா ட்ரெயினில் கவர் எடுத்துகிட்டு போனான். எனக்கு ஒன்றுமே புரியல. சட்டையை பிடிச்சி கேட்டேன், மச்சான் எதுக்குடா எங்கே போனாலும் கவர் எடுத்துன்னு போகிறேன்னு. அப்போ தாங்க அவன் சொன்னான், அவன் ஃபேமிலியில் அவனை சொல்லியிருக்காங்க, நீ எங்கே போனாலும் உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவர் பண்ணணும்னு. அதனால தான் போகிற இடம்லாம் கவர் எடுத்துன்னு போயிருக்கான். ஆள் தெரியல போட்டிருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே.